இந்த மாதிரி சுட சுட ரவை பன் தோசையை வந்து நம்ம வந்து எப்படி செய்யலான்றத பார்க்க போறீங்க. Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. இந்த கப்பில் வந்து நான் வந்து 1.5 கப்பு ரவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ரவையை வந்து வறுக்காம தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து கலக்கிக்கலாம் நல்லா. இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறணும். இதுக்குள்ளே நம்ம என்னென்ன சேர்க்கணுன்னா கேரட்டு நல்லா துருவின ஒரு 4 கேரட்டு சேர்த்துக்கோங்க தாராளமாக. வெங்காயம், பச்சை மிளகாய் இது வந்து நம்ம வந்து பச்சையாகவே வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துடலாம். உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தாச்சு. இது நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4ஆவே கட் பண்ணிக்கோங்க. பச்சையாகவே இருக்கட்டும். எத்தனை வெங்காயம் எடுக்கிறீங்களோ அத்தனை தக்காளியும் வந்து எடுத்துக்கோங்க. பூண்டு, இது வரமிளகாய், உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கூட கருவேப்பிலை. இப்போ தாளிச்சு தட்டிலேயே நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 2 கரண்டி ஊற்றணும் போதும். வேகட்டும். இப்போ திருப்பி போட்டிருக்கோம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். எடுத்துடலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மழை பெய்ச்சிட்ருக்கு. நல்லா வந்து சுட சுட வந்து பன் தோசை கார சட்னி சாப்பிட தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கிறிஸ்பியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும்.